முதுகுலையும் நெஞ்சிலையும் குத்தினவர். குத்தி வெளிக்கிடத்த பின்னுக்கு ஒரு டாக்டருக்கு முதுகில் ஃபோர்ஸாக இறுக்கி தள்ளி என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போதே தங்கம் தங்கம்னு பெரிய சத்தமாக இந்த இதில் எல்லாம் கீறல் காயம். அப்போ டாக்டருக்கு போயிடலேண்டா ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில் சில பேர் அப்படி கூப்பிட்றது தான் நான் இக்னோர் பண்ணிட்டு போகிறது. அந்த 5 வருஷம் வரையும் பொலிட்டிக்கல் லைஃப்பில் நான் டாக்டரோட சேர்ந்து பயணிக்கிறதா தான் இருக்கிறேன். டாக்டர் எம்என்னையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்றது எனக்கு போனோன்னே விளங்கிட்டு தேவையில்லாத வேர்ட்ஸுகளும் யூஸ் பண்ணி கொண்டு தான் என்னையும் டாக்டரையும் நோக்கி தான் எங்களை டேபிளுக்கு வந்தவர். பாதுகாப்புக்காக எங்களுக்கும் ஒரு ஆதாரத்துக்காக எந்த சட்டத்தில் வீடியோ எடுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஜெர்மனியில் இருக்கிறவர் வந்து தொடங்கினார். ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறார். நான் இப்போ என்ன டைம் அந்த கேள்வியை ரைஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணேன். வணக்கம். இவ்வளவு தங்கம் அப்படிலாம் விமர்சனம் செய்யணும். உங்களை இந்த விமர்சனத்தை எல்லாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறீங்க? இல்லை, சில பேர் உண்மையிலேயே அன்பாகவும் வந்து கதைக்கிறவ. நேற்றும் டென்மார்க்லேருந்து வந்த ஆன்டி ஒரு ஆளை மீட் பண்ணினாங்க, ஆன்டி அங்கிள். அப்போ அவையும் சொல்கிறவன் நான் என் பிள்ளைய செல்லம், வைஃபை செல்லம், டேடா தங்கம்னா கூப்பிடுறாங்க. இதுகள் ஒழுங்காக பிறக்காததுகள், ஒழுங்காக வளராததுகள்லாம் அப்படி நினைக்கிறதுன்னு சொல்லுவாள். சில பேர் அப்படி கூப்பிட்றது தான் நான் இக்னோர் பண்ணிட்டு போகிறது. அப்படி நான் டிஃபென்ஸ் பண்ண வலிக்கிட்டால் எல்லாரோடையும் பிரச்சனையாக தான் இருக்குமென்னு நான் அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறேன். சில வேளை இவருக்கு பேசுகிறேன், எல்லாம் உங்களால் வந்தது, நீங்கள் வாய் அடக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னா இப்படி வராது தானே என்று சொல்கிறேன். சில வேளை பேசுகிறேன் நான். எவ்வளோ காலம் உங்களால் டாக்டரோட பயணிக்க முடியும்? உங்களோட இனி அடுத்த கட்ட செயற்பாடு இருக்குது தானே, உங்களோட கட்சி இதுகளோ அப்படி உங்களோட பர்சனல் வாழ்க்கையோ எல்லாம் தாண்டி எவ்வளோ காலம் உங்களோட டாக்டரோட செயற்பட முடியும்? அவர் பயணிக்கும் வரையும் நான் பயணிப்பேன். பொலிட்டிக்கல் லைஃப் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 வருஷம் டாக்டர் இருக்க மாட்டார். அவருக்கு எங்களுக்கும் விருப்பம் இல்லை. இன்னொரு 5 வருஷத்துக்கு அந்த 5 வருஷம் வரையும் பொலிட்டிக்கல் லைஃப்பில் நான் டாக்டரோட சேர்ந்து பயணிக்கிறதா தான் இருக்கிறேன். இடையில் விட்டுட்டு போகிறதா இல்லை. இறங்கிட்டோம், சேர்ந்து போகும்ண்டு. இப்போ என்ன இப்போ நேற்றாம் பிரச்சனை நீங்கள் நின்றீங்க, நீங்களாம் நடுவராக நின்ற மாதிரியே இருக்குது. நாங்கள் 2 பேருக்கு வந்து அதை பற்றியான கூட கருத்து சொல்லுவோம். இல்லை, அது உண்மையிலேயே ஒரு அன்எக்ஸ்பெக்டடு தான். நானும் டாக்டரும் அந்த நைட்டு சொன்னாங்களே, ஒரு டென்மார்க் ஃபேமிலியை மீட் பண்ணிவிட்டு லேட்டாக போயிட்டுது. அப்போ வலம்புரிக்கும் யூஎஸ் ஹோட்டலுக்கு தான் வளமையாக சேஃப்டி என்று சாப்பிட போகிறோம் நாங்கள். அப்போ நேற்று வளம்பு மாதிரி போனாங்க. போயிட்டு டின்னர் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஜூஸும் டாக்டர் நானும் பீஃபும் ஆர்டர் பண்ணிவிட்டு இருந்தேனாங்க. அப்போ நான் போன உடனே கண்டுட்டேன், ஒரு ஆள் வந்து 2 பேரையும் டாக்டர் எம்என்னையும் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன்றது எனக்கு போனோடனே விளங்கிட்டு. அப்போ நான் டாக்டருக்கு சொன்னேன், இப்படி யாரோ வீடியோ எடுக்கிறாங்க சொல்ல. டாக்டர் சொன்னார், அது பொது இடத்துல அது சகஜம்தானே, அதை கணக்கெடுக்க தேவையில்லை கௌசல்யான்னு சொல்லிவிட்டு சரின்னு நான் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன். சாப்பாடு ஆர்டர் பண்ணி 10:15 அப்படி போய் இப்போ பண்ணிக்கிறேன். அப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த கேப்புக்குள்ளே நடந்த ஒரு விஷயந்தான். அப்போ ஒரு ஜெர்மனிலேருந்து வந்தவர் ஆகுமவர், அவரும் இன்னொரு ஆளும் வந்து ரேஷ் டிஷர்ட் போட்டவர், ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டவர். அந்த வெளியே இருந்து நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரியும், அங்கே இருந்து கொண்டு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போதே தங்கம் தங்கம்னு பெரிய சத்தமாக கதைச்சு கொண்டு வந்தார். கிட்ட வந்து கொஞ்சம் தேவையில்லாத வேர்ட்ஸுகளும் யூஸ் பண்ணி கொண்டு தான் என்னையும் டாக்டரை நோக்கி தான் எங்களை டேபிளுக்கு வந்தவர். அப்போ வந்துட்டு டாக்டர்கிட்ட வந்த உடனே இந்த வாக்குவாதம் மாதிரி தான் நம்ம கதை ஸ்டார்ட் ஆனது. கொஞ்சம் தேவையில்லாத கதையிலும் சில விஷயங்கள் நான் வீடியோவில் சொல்கிறது நல்லா இருக்காது. ஸோ அப்படியான கதையிலும் கதைச்சு கொஞ்சம் விஷயங்கள் நடந்ததால் அந்த டேபிள் வந்த ஸ்டார்ட்லேருந்தே ஆரம்பத்துலேருந்தே ஒரு வாக்குவாதம் போய் கொண்டு வந்தேன். அப்போ நான் டாக்டர் சொன்னேன், போவோம், இடத்த விட்டு போவோம், அவையும் கொஞ்சம் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கணும்ன்றது விட பிஹேவியர்ஸை பார்க்கே விளங்கினது. நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கணும் என்று சொல்லி போட்டு நான் போவோம்ன்ட்டுருக்கேன். இப்போ டாக்டருக்கு என்னோட வந்து கொஞ்சம் இது க்ளோஸாக வந்து இது பண்ணுற மாதிரி விளங்க. எப்பயுமே நாங்கள் டாக்டர் டிஃபென்ஸுக்கு எப்பயுமே பாதுகாப்புக்காக எங்களுக்கும் ஒரு ஆதாரத்துக்காக நாங்கள் வீடியோ எடுத்தது. டாக்டர் வீடியோ எடுத்துகிட்ருக்கு. அவர் உடனே கொஷின் பண்ண தொடங்கினேன், எந்த சட்டத்தில் வீடியோ எடுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஜெர்மனியில் இருக்கிறவர் வந்து தொடங்கினார். ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கிறார். நான் இப்போ என்ன டைம் அந்த கேள்வியை ரைஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்க அந்த ஆஷ் டிஷர்ட்டோடு இருந்தவர் பின்னால் வந்து ஃபோனை ஒருக்கா முதலே பின்னுக்கு ஒருக்கா டாக்டருக்கு முதுகில் ஃபோர்ஸாக இறுக்கி தள்ளி தான் அந்த ஃபோனை இழுத்து பறித்து கொண்டு போனவர். அப்போ நான் டக்குன்னு டேபிளை விட்டு திரும்பி, அண்ணா நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறீங்க, அவரும் ட்ரிங்க் பண்ணியிருக்கிற, ஃபோனை வச்சுட்டு போக சொல்லுங்கள்
என்று சொல்ல போனவர், நீங்கள் அந்த ஃபுட்டேஜில் பாருங்க, போனவர் திரும்பி வந்து ஃபோனை டேபிள் எறிகிறார். எறிஞ்சு போட்டு வந்து அந்த ஜெர்மனியில் இருக்கிறவர் போக இல்லை, இந்த நின்று என்னோட ஆகியூ பண்ணிகிட்டு இருக்கிற அந்த விஷயங்களை வழியே சொல்லலாது. இப்போ ஆகியூ பண்ணிட்டு கேட்க வந்து திரும்பி போனவர் வந்து பின்பக்கத்தால் ரொட்டேட் பண்ணிட்டு இங்கே டாக்டர் முதுகு பக்கம் வந்து முதுகுலையும் நெஞ்சிலையும் குத்தினவர், குத்தி வெளிக்கு அவர்கிட்ட ஃபோனை பறிக்க ட்ரை பண்ணிக்க தான் திரும்பி டிஃபென்ஸுக்கு நாங்களும் ஒரு ஆள் அடிக்க பார்த்துட்ருக்கீங்களா தானே, முதுகில் குத்தி கைதியில் குத்தி நான் அந்த இடத்துல நாளைக்கு எனக்கும் ஏதாவது நடந்துருமென்ட்டு எனக்கு பக்கத்தில் நானும் இருக்கிறேன். அப்போ ஃபோனை பறிக்க வந்து அடிவில் அவர் ஃபஸ்ட்டு அடித்த பிறகு தான் நாங்கள் அடிக்க வலிக்கிட்டது. அப்போ அடிக்க வலிக்கிட்டு கொஞ்சம் பிறகு அதில் உள்ள திங்ஸால் மாறி மாறி அடிபட்டு நான் அதை எனக்கு டாக்டர் இந்த யாராவரால் பிடிச்சி தடுக்கத்தானே வேணும். அப்போ எனக்கு அவரை பிடிக்கலான்னுட்டு நான் டாக்டரை மேக்ஸிமம் ட்ரை பண்ணானுங்க. ஃபுட்டேஜில் பாருங்கள், இங்காலையும் போய் பிடிச்சி இழுத்து கடைசியாக அவரும் வெளியே இருந்து 4 பேரோட வந்தவர் ஆகும். 4 பேரோட வந்து அந்த ஜெர்மன் போயும் இவர் யாருன்னு தெரியல எனக்கு. கடைசியாக அவர் வெளியே போயிட்டார். இவர் திருப்பி அந்த ஜெர்மன் போய் நின்று திருப்பியும் சண்டை இழுக்கிற மாதிரி தான் கதைச்சு கொண்டு வந்தார். அப்போ நான் சொன்னான், எனக்கு டென்ஷனாக இருக்குது, இதில் நிற்க வேணாம், ப்ளீஸ் வெளியே போங்க, பிரச்சனை பெருசாகுது. ஏண்டா அது ஒரு கோபத்தில் யாருக்கும் இன்னும் செய்யலை. தச்சிலாம் மாறி மாறி குத்துப்பட்டு ஏதாவது இது நடந்தால் அது நாளைக்கு கோலாளவில் போனால் தேவையில்லாத பிரச்சனை இல்லாது. அப்போ நான் யாராவது ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் டாக்டரை எடுத்துகிட்டு வர அவற்றை பக்கத்தால் போய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அப்புறம் 119 உடனே அடித்தார் டாக்டர். முதலாவது ஃபோனை பறித்த உடனே அடிச்சிட்டார் 119. அவங்க வேறு டிலே ஆகிட்டுது. விஷயத்தை முடிச்சோன்னு ஜெஃப்னா போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க, கம்ப்ளைண்ட் போட்டாங்க. டாக்டருக்கும் இந்த விடத்தில் இந்த இதில் வந்து கிளாஸுகள் அவர் அடிச்சிருக்கிறார். அவர் அந்த கிளாஸை தூக்கி இந்த சாப்பாட்டு பிளேட்டை தூக்கி அடித்து இந்த இதில் எல்லாம் கீறல் காயம். அப்போ டாக்டருக்கு போயிடலேண்டா ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில் அவருக்கு போகக்கூடாது, இல்லாதுன்னு சொல்லி எனக்கு அதுங்க எங்கே போனாலும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அந்த இதுலேயும் காயம், இதில் இந்த பக்கத்துலேயும் நோன்னு சொன்னவர். இதுலேயும் நோ இந்த அடித்து விழுபட்டு அவர் அடிச்சிருக்கிறார் முதல். அப்புறம் நெஞ்சிலையும் நோதுண்டு காலை சொன்னவர். அவருக்கு அடித்து இசிஜி போகணுமெண்டு சொன்னவர். நான் என்னட்ட போய் பாருங்கன்ட்டு சொன்னான். அப்போ இதான் நடந்தது. பின்ன மார்னிங் நான் எனக்கு அடித்த ஏதோ அவரும் வரியில் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இருந்தாங்க. பிறகு சில சோஷியல் மீடியாவில் போகிற சில தளங்களில் போகிற கதையில் பார்க்க இது ப்ரீ பிளானாக இவர் இருந்தவர் எங்களை கண்டுட்டு ப்ரீ பிளானாக நடந்த மாதிரி ஒன்றை தான் நான் பார்க்குறேன். வெள்ளனே தெரிஞ்சு பிரச்சனையை கொண்டு வந்து தேவையில்லாத ஒரு டாப்பிக்கை இழுத்து சண்டை வந்து இது வெளிநாட்டில் உள்ள ஒரு சில பேரால் இயக்கப்பட்டு இங்கே நடந்த ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. நான் இது சம்மந்தமான கிளியரான ஸ்டேட்மெண்ட்டும் உண்டு, போலீஸில் கொடுத்துருக்குது. இது சம்மந்தமாக இனி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போகும். அந்த வீடியோவில் தெரியுது பிள்ளை வந்து அவையில் தான், ஆனால் ஊடகங்கள் வந்து பிள்ளையை அவங்கள மேலே சுமத்திரத்தை நீங்களை படிப்பாங்க. இல்லை, அது வளமை தானே. இப்போ இதே அவர் அடி விழுந்திருந்தால் அவர் ஒரு பொன்னேன் என்று சொல்லி அடிக்க தெரியாதவன் அடி வாங்கிட்டான், உனக்கு இது தேவைதாண்டா அப்படி சொல்லுவாங்க. அடித்தா அந்த அடித்ததுக்கான காரணங்கள் தெரிவிக்காமல் மாறி கதைக்கிறது. அப்போ எல்லா இதுகளுக்கும் நாங்கள் ஒன்றா ரிப்ளை பண்ணிட்டு இருக்கல. அது இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை முடிய அடுத்த பிரச்சனை வர்றதால ஒவ்வொரு மீடியா ஒவ்வொரு மாதிரி போடும் தானே. இது மீடியாத கருத்து சுதந்திரம் அவங்க போடுறது, ஆனால் அதை மிஸ்லீட் பண்ணி பிள்ளையாக போடக்கூடாது. அப்படி நாங்கள் அடிக்க வலிக்கிட்டால் எல்லாருக்குமே நாங்கள் ஒரு மீடியாவுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிடிச்சி அடிக்கணும். அப்போ டாக்டர் ஒரு 3-4 இதுக்கு தான் எடுத்து வச்சுக்க டாக்டர் போடுறதுக்கு. ஏண்டா அது பாரதூரமானது. இப்போ சும்மா ஒரு ஆள் டாக்டர் அடித்தார்ன்றதுக்கும் ஒரு சம்மந்தப்பட்ட இயக்கங்கள் சம்மந்தப்பட்ட இராணுவ குழுக்கள் இதுகள் என்று சொல்லி போடைக்க வந்து அது பாரதூரமாகும்னு சொல்லி ஒரு சில விஷயத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் கொடுத்துருக்குறாருன்னு நினைக்கிறேன் நான்.